என்னடி ஒண்ணுல சுந்தரம் எப்படி இருக்க? கொஞ்சம் வாடா. என்னத்தையோ இருக்கேன். நல்லா இருக்கியா? சாக மாட்டாம கிடக்கேன். ஏன்டி இப்படி சொல்ற? என் மனசுக்குள்ள 1000 வருத்தம் இருக்கு. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்கிட்ட சொல்லுடி. வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட தான் சொல்லணும். தோழி நீ தானே என் தோழி. நல்லது கெட்டது உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். சொல்லுடி, என்னாச்சு? என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு, நான் திருத்திக்கிறேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ சொன்னா நான் திருத்திக்கிறேன். சரிடி. எல்லாரும் மாதிரி நானும் வசதி வாய்ப்பா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? இல்லையே. இல்ல 4 பேர் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு வைக்கணும்னு நினைச்சேன். இது தப்பா? இதுல என்னடி தப்பு? இல்ல இல்லடி. மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? இல்லடி. இல்ல நானும் செய்யாத தொழில் இல்ல பரிமளம். ஆப்ப கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். அப்புறம் என்னடி? எதுவுமே ஓடலை, பூரா படுத்துருச்சு. ஏன்டி? கடைசியில் மனசு நொந்து போய் நம்ம ஒரு ராசி இல்லாத முண்டை, அச்சச்சோ, இனிமேலும் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடாது, மருந்தை குடிச்சிட்டு செத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, ஏன்டி அப்படி ஒரு முடிவுக்கு போன? நம்ம எந்த தொழிலுமே விருத்தி ஆகலை, பூரா படுத்துருச்சே அப்படின்னு சாகலாம்னு நினைச்சேன். சரி, அப்புறம் யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? நம்ம போய் கடையில் மருந்து கேட்டால் கொடுப்பாங்களா? பொம்பளை பிள்ளை ஏதோ வீட்டில் சண்டை போல இருக்குன்னு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு பக்கத்து வீட்டுக்கார பையில வர சொன்னேன். சரி, அவன்கிட்ட 500 ரூபா காசு கொடுத்து, போடா தம்பி போய் ஒரு கிங்கிலீஷ் குவார்டர் வாங்கிட்டு வாடான்னு. என்னது கிங்கிலீஷ் குவார்டர்? சாகிறது அது ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருக்குது, அதுலேயே கலந்து குடிச்சிடலாம்ட்டு வாங்கிட்டு சொல்லிட்டேன். சரி, அவனும் போய் வாங்கிட்டு அங்கேருந்து ஃபோன் அடித்தான். அக்கா 275 ரூபாக்கா அது அப்படின்னா. தொலைதுரா 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்க அப்படின்னு. பாரு, சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 275 ரூபா. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு 1/2 லிட்டர் பவுண்டா வாங்கிக்கடான்னு. பச்சை தண்ணியில் கலந்து குடிச்சோம்னா வாந்தி ஏந்தி வந்துருச்சுன்னா மருந்து வெளியாயிரும்ல, சாக முடியாதுல்லன்ட்டு பவுண்டா வாங்க சொன்னு வாங்கிட்டான். அப்புறம் வேறக்கா அப்படின்னா ஒரு சாம்பார் வடை வாங்கிக்கடான்னு. எதுக்கு? அவன் கேட்டான், நீ சாக போறியா இல்லை சரக்கடிக்க போறியான்னு கேட்டான். நல்லா தானே கேட்டிருக்காங்க. ரெண்டும் தாண்டா தம்பின்னு. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் கட்டிங்க ஊற்றி எலி மருந்து அதில் போட்டு பவுண்டாவையும் ஊற்றி விரல விட்டுக்கிட்டு ஆட்டினே பார்த்துக்க கடை 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 எதுக்குள்ள நல்லா கலக்கணும்ல. எடுத்து இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனேன்ல, பக்கத்து வீட்டுக்கார கிளை வந்து தட்டி விட்டுட்டான். போச்சா சரக்கு போச்சா? அப்போ நான் சாகணும் முடியா? கலட்டு முண்டை ஏன்டி தட்டி விட்ட அப்படின்னு கிளவி கேட்டா, என்னன்னு மருந்தை குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னா? ஆமா, நல்லா தானே கேட்டிருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், எல்லா தொழிலும் பண்ணேன், பூராமே படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறேன்னு. இப்ப கிளவி கேட்டா, என்னன்னு எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னா. எனக்கும் புரியல என்ன சொல்றான்னு. என்ன அடின்னே? அதுதான் படுத்துருச்சுன்னு சொன்னியா, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னா. எனக்கு அப்பவும் விளங்கல. என்ன கேள்வி முண்டை அப்படின்னு. அப்ப கேட்டா, இந்நேரம் நீ மருந்தை குடிச்சு செத்துருந்தீனா இந்த உடம்பு என்ன செய்வாங்கன்னா? என்ன செய்வாங்க? ஒண்ணு எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க. அப்ப கிளவி சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள ஒரு உடம்பு தானே இது, ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் முடிய இந்த உடம்பு, நீ ஏன் இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடிச்சேன் பிளக்ஸ் 32க்கு 32 தூக்கி கட்ட முடியல பயல்களால. என் போட்டாவை பெருசா போட்டு கீழே என் போன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் அடிச்சு ஓட்டினேன். ஓட்டுனா மதுரை, மானாமதுரம், மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி பூரா பஸ் ஸ்டாண்டுக்கு போன் பறக்குது. பிஸி ஆயிட்டேன், தொழில் சூடு பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் அதில் ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு கேட்கறது கூச்சப்படுறேன், புதுசு போல. சரி, ஹலோ, இந்த நம்பர் வந்து நான் இது ப்ளக்ஸில் நீங்கள் இது சொல்கிறேன், நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு. நம்ம எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசுறது தானே. அப்போ அவன் சொன்னேன், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, தலைக்கு 1000 ரூபா, ரவுண்டு 5000 ரூபா வரும்பான்னு. அவன் கேட்டேன், கொஞ்சம் ரேட்டை குறைக்கலாமா? நான் கராராக சொல்லிவிட்டேன் பரிமளா, 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்க அப்படின்ட்டு. அவனும் சரி வாங்கிக்கிங்க அப்படின்ட்டான். அப்படி என்னடி தொழில்? அப்புறம் கேட்டேன், நான் வந்து கூட்டிகிட்டு போறியா இல்லை அட்ரஸ் சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன். அட்ரஸ் சொல்கிறேன் வந்துருங்க அப்படின்ட்டான். அட்ரஸ் கொடுத்தான். இன்னமும் ஆலமரம் சந்து, அரச மரம் பொந்து, எல்லாமே பொந்து தானா? இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட்டு, அமுக்குராப்பட்டி தாலுக்கான்னு கொடுத்தான். எனக்கு அட்ரஸ் குழப்பமாக இருந்துச்சு. இதில் நடந்து போனால் லேட் ஆயிரும்ட்டு டக்குன்னு ஓலா ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணேன். எதுக்கு? ஓலா ஆட்டோ ஏன் போகிறது அதுக்கு தானே போகிறேன். அப்புறம் அந்த ஆட்டோவிலே போயிடும்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் கரெக்டாக கொண்டு இறக்கிட்டான். பார்த்தா வீடு கதவு அடைச்சு கிடக்கு. இந்நேரத்தில் எங்கே போய் தொலைஞ்சாங்க தெரியல, நம்ம வேற பார்ட்டியை தேட முடியாதே. சரி, எதுக்கு ஒரு அமுக்குவான் காலிங் பெல்ல அப்படின்னு போய் அமுக்குனேன். டிங் டாங்
திறந்துட்டாங்க. சரி. உள்ளதான் இருந்திருக்காங்க. பாக்குற ஏத்த மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்காந்துருந்தேன். எதுக்குடி? முதல்ல அவங்க 5 பேர்ல சொன்னாங்க, 2 பேர் குறையுது, இன்னும் 2000 நமக்கு நஷ்டமாயி போயிருமேன்ட்டு இப்படி பார்த்தேன். இந்த ரூம்ல இருந்து இன்னும் 2 பேர் வந்தேன். சரி 5 பேர் இருக்காங்கன்னு நினைச்சேன். பரிமளா உள்ள போறேன், இந்த ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வர்றேன். முதல் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டி? பேச்சு சுத்தம் இல்லை. 5 பேர் 10 பேர் வந்தா நான் இழுச்சா அவனே ரவுண்டா 10,000 ரூபாய் வேணும் அப்படின்ட்டேன். சரி. நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வமா இருக்கான் நமக்கு. அப்புறம் அதில் ஒருத்தன் சொன்னேன், போய் உட்காரு போ அப்படின்னா. என்ன போவான்னு மரியாதை இல்லாமல் பேசுறேன். உங்கள்கிட்ட படுக்க வந்தாக்கா மட்டும் மரியாதை இதெல்லாம் பேசுறேன். போடா திரும்ப ஒருத்தர் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டான் பரிமளா. சரி. பூட்டி சாவியை சென்னல்ல வெளியில எரிஞ்சிட்டு ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன் பரிமளா. என்ன நீனே வளர்த்தி உன்னே கட்டிலுமா? கையெல்லாம் சாட்டையா இருக்கு. ஐயா விட்டா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு கர்ராசு தானே சுத்தி கட்டல போய் மல்லாந்து விழுந்துட்டேன். மயக்கம் போட்டு மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறேன் பரிமளா. கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க, கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. இந்த முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல கவக்கட்டை, அதுல 2 கட்டை வாங்கி இருந்திருக்காங்க. இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டான். நான் மூலம் ஆபரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்து கிடக்க. ஐயோ கைய காலை கட்டி விட்டாங்களே. யாரையாவது கூப்பிட்டு காப்பாத்த சொல்லலாம். இவ்வளவு நாய் பேசுறீங்கல்ல, ஒரு கத்தி இருக்காம ஐயாமானே எப்படி கத்த முடியும்? வாயில வச்சு அமுக்கிருக்காங்க. இப்படி துணியை சுத்தி அமுக்கிருக்காங்க. நல்ல துணியா வச்சிருந்தா கூட கவலை இல்லை பரிமளா. துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல போல. அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டி வாயில வச்சு அமுக்கிட்டான். ஐயா அவன் தாயலி 6 மாசமா கிளீனரா லாரியில ஓடி இருப்பான் போல இருக்கு. துவைக்கல குளிக்கல, அன்னைக்கு தான் இறங்கி இருப்பான் போல. இறங்குன சோரோட வந்திருக்கான். அது தீர ஒட்டாலும் வேகாது போல இருக்கு அந்த டவுசர். இப்ப வரைக்கும் நினைச்சு பாக்குறேன் அது என்ன கலர்னே என்னால. என் மனசுக்குள்ள ஒரு தைரியம். கடக்கண்ணை முழிச்சு பார்த்தேன். சரி 10 பேர் தானே, மீறி போனா 15-50 நிமிஷம் தான் வரும், 1 மணி நேரம் கூட வராது. எப்படி அவங்க லட்சணம் தெரியுமில்ல. உள்ள ரூம்ல இம்புட்டு பான்பராக்கு இம்புட்டு காணிச்சு கிடக்கு. அப்புறம் அம்பிட்டு தான் சத்து கோழி மாதிரி ஏறணும்னு இறங்கிடுவாங்க. போயிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் பரிமளா 10 பேர் வந்தாண்டி. சரி முடிஞ்சிருச்சு கிளம்புவோம்னு நினைக்கிறேன். இந்த ஒருத்தர் வந்தான்ல, அவன் சுத்தி வந்து அடுத்த ரவுண்டுக்கு டவுசரை தோல்ல போட்டு ரெடியா அடிக்கிறான். ஊரா பிள்ளையார் கோயில பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க. போயிட்டு 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 1 வாரம் பரிமளா, 1 வாரம் என் காலை இறக்க விடல. அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் செருப்பிட்டு அவங்களே அடிச்சுக்கிட்டு என் காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு என் குண்டில ஒரு மீறி தள்ளி விட்டாங்க. சரி தொழில்னால லாபம் நட்டம் இருக்குதான் செய்யும். பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன, ஒத்தையா போனேன் பாரு. சரி கூட ஒரு பார்ட்னர் இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரை சமாளிச்சு 1/2 மணி நேரத்தில் வந்திருக்கலாம். ஓஹோ ஒத்தையா போனதான் பெரிய தவறு. வச்சு செஞ்சு விட்டாங்க. அதுக்கு தான் உன்னை கேட்கலாம்னு யோசனை. அதுக்கு தான் அவங்களும் கூப்பிடுறாங்க. சரி அவன் 1 வாரம் எங்கேயோ காட்டுக்கு போறீங்களாமே. தெனக்காட்டுக்கா நானும் வரேன்னா என்னை கூட்டு போங்கப்பா. நான் இது வரைக்கும் தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. வேற என்ன வர மாட்டேன். நான் போனது பூரா ஆரஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு. வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 கேட்கறாங்க. அது நம்மகிட்ட வர முண்டப்ப நம்மகிட்ட தான் காசு வாங்குறியான். வந்துட்டு நம்ம ஜாலியா தொடச்சிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா மம்மி? பார்க்கணும் நாள்
தடி என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன். எங்கடி ஒரு வாரமா ஆளை காணோம்? எங்கடி போன? 10 பேர் போன பாதையில ஏய், போனாங்களே. 4 பேர் போன பாதையில தான் போகணும். நம்ம கணக்கு 10 பேர் தானே. ஏய், அசிங்கமா பேசாதடி. அது சொன்னியா மாட்டேன் இல்ல. அம்மா இல்லம்மா, அம்மா அதை விடுங்கம்மா. நீங்க படிச்சது அப்படி, அவ படிச்சது அப்படி. நம்ம புராணத்துல அப்படி. என்னமோ ஒரு புராணம். சரி, விடுங்கம்மா. சொந்த புராணமா? உங்க அப்பா நல்லா இருக்காரா? ஏய், ஏன் நீ நான் நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறேன், அப்பா நல்லா இருக்கான்னு கேக்குற? என்னதான் தலைவர் கேட்கணுமா இல்லையா? அதனால இடத்துக்கு தலைவர் அப்பா தானே. ஆமா. இந்த மனுஷன் நீ என்னமா அப்பாவை பார்க்காத மாதிரியே பேசுறீ? என்ன எனக்கு அவருக்கு நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன் அது பழக்க வழக்கம் ஓ, சரி. நாங்க என்னங்க ஏங்க ஏய், அவன் என்ன பத்தி என்ன வேணா பேச, ஆனா எங்க அப்பாவை பத்தி பேசுனா எனக்கு கெட்ட கோவம் வரும். பாருங்க, ஆ. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ஆ. உங்க அப்பா ஏன் இப்படி இருக்காப்ல? ஏன்? அப்பா மாத்துங்க, நீங்க வேற அப்பா வாங்கி. ஏய், ஏய். வேற அப்பா வாங்கிக்கோமா? நல்லா இருக்கா? இதுல கடையில விக்கிறோம். அதனால செய்யற சேட்டை. ஏய், என்னடி பண்ணாரு? ஏய், என்ன பண்ணாரு? நம்ம ஊரா சின்னஞ்சிருச்சு. ஆமா, நம்மள பூரா காட்டுக்கு போய் காவல பறஞ்சு நம்மளும் ஒன்னையும் சேர்த்து சொல்ற. குரூப்ல சேர்த்து விடுறதே அது ஒத்துக்க ஆ, மாட்டேங்குது. ஆ. அந்த ஆளு வீட்டுல போய் அம்மால கட்டி பிடிச்சு. ஏய், அம்மா வந்தானே கட்டி பிடிச்சாரு, என்னமோ உன்னைய கட்டி பிடிச்ச மாதிரி பேசுற. உங்க அம்மால கட்டி பிடிச்சா நான் ஏன் கிடப்புறேன்? ஆ. அந்த ஆளு ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மால கட்டி பிடிச்சு படுத்திருக்காப்ல. ராமசாமி மருந்து குடிக்கிறேன்னு நிலையிறேன். ஐயங்க அப்புறம் அந்த ராமசாமி சமாதானப்படுத்தி, வாடா பெரிய இடம்னா அதெல்லாம் சகசம்டா, ஆ. நீ வேணா என்னைய கொஞ்சம் கட்டி பிடிச்சு படுத்துக்கன்னு சொல்லி ஏய், இவ்வளவு நேரம் அவங்க கூட மொட்டை குடிச்சா படுக்கிறது, குளிக்க கூட இல்லை. கூப்பிட்டு தொப்புல வச்சு தொட்டு வச்சுட்டு விடான்ட்டு. ஐயா இது என்னடி பொழப்பு இது? ஏண்டி, ஏய், வெக்கமா இல்ல உனக்கு? நீ அவசரமா எங்க போறன்னு ஏய், புரியல. இது என்னடி பொழப்பு இது? வெக்கமா இல்ல உனக்கு? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? என்ன அது? இதுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன். எதுக்கு பேரு? இப்ப நீ சொன்னது இது வந்து இது பண்டமாற்று முறை. அப்படியே போட்டோன்னு வச்சுக்கேன், கால் திரும்பிக்கிற ஆளை பாருங்க நல்லா. ஏம்மா, சரி, இது பண்ட மாட்ட முடியா? அட பண்டமாற்று முறையா இல்ல? ஏய், வாயில குத்து. சரி, என்ன? நம்ம 3 பேர் சேர்ந்து விளையாடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. நீ என்ன நினைக்கிற? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நானும் அதான் நினைக்கிறேன். பொங்கலை வைக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஏய், தீபாவளிக்கு பொங்க வைப்போமா, பொங்கலுக்கு பொங்க வைப்போமா? ஏய், ம். தீபாவளிக்கு ஆமா எதுக்கோ ஒண்ணு தீபாவளிக்கு பொங்க வச்சலாம், பொங்கலுக்கு தீபாவளி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதான் யோசிக்கணும்ல. பொங்கல்ல பொங்கல்ல வைக்க மஞ்சள் மஞ்சள் வைக்க தங்கச்சி தங்கச்சி மஞ்சள் மஞ்சள் இந்த பூமியை சாமியை தங்கச்சி 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 மாசம் மாசம்
போட்டோ எடுத்துட்டியா அழகேஷா? ஆட்டி சூப்பரா இருக்கு. செல்ஃபி எடுத்தரவா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பரிமளம் 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 வா போயிட்டு அப்போ சுச்சு இல்ல எனக்கு வரல. ஏய் பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா அப்ப இங்க ஃப்ரீ. ஏய் எனக்கு வரலடி. ஏய் இங்க போனா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து 8 காப்பி ஃப்ரீயா தர்றாங்களா? போட்டோ எடுத்தாங்களா? லைசென்ஸ் எல்லாம் ஒட்டிடலாம். போட்டோ எடுத்தாங்கன்னு நீ சொல்லிருக்க. லைசென்ஸ் ஒட்டிட்டோம்னா நமக்கு ஃபைனே பண்ண மாட்டாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மான சூடு சொரம் இருக்காடி. எரும மாடு எரும மாடு. ஆம்பளைங்கள இருக்க முடியும் அசியம் வச்சு வெக்கமா இல்ல? அசிங்கமா பண்ணியிருந்தா அழகேசன் போட்டோ எடுப்பானா கேளுங்க. அந்த கருமத்தை போட்டோ வேற எடுத்தீங்களா நீங்க? கருமம்னு சொல்லாதீங்க, கன்னத்துல போடுங்க. ஏய் சாமி ஏய் என்ன தெரியாத பத்தி. சரி அதை விடுங்க. சின்ன பிள்ளை ஏய் சின்ன பிள்ளை தானமா இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளை சாம வீடு வந்து சேராத. சின்ன பிள்ளை வெள்ளாம. ஆமா ஆலோலம் 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 சோ எரும மாடு எரும மாடு எரும மாடு எரும மாடு. கீழே பாரு முதல்ல. அங்க எங்க பாக்குற குளிச்சுற கீழே பாரு. ஓஹோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கோ எனக்கு நானே. ஏய் பாருடி. சீ ஐயோ ஆமாண்டி. எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்சிய மூடுற வெக்கமா இல்ல உனக்கு? மூஞ்சி தான் மூடணும். ஏன் நாளைக்கு நம்மளை பாக்குற என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சீ என் மூஞ்சில முழிக்காத முழிக்காத அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா. யாராவது என் இதுல முழிக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஏய் அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு அடையாளம் தெரியாது. இன்னைக்கு தெரியும்ல. நம்ம என்ன நம்பர் பிளேட்டை தான் மரியாதையா போயிரு. இன்னைக்கு தெரியும்ல. கொளுத்தி புடுவேன் கொளுத்தி. ஏற்கனவே கொளுத்தின மாதிரி தான் இருக்கு. நான் போய் யாராவது ஆம்பளை ஆள்கிட்ட போடி முதல்ல. பரிமளம் வரட்டா? நடைய பாருங்க எத்தனை நாள் நடந்து பழகினான்னு தெரியல. ஆலோலம் சோ
குளிக்கலாம்னு போனேன். ஏய் என்னடி இப்படி அரை குறமா உட்கார்ந்திருக்க? ஐயோ மோட்டர்ல தண்ணி வரல, அதுக்கு உள்பாவோட வேற எடுத்துட்டு போல. எங்க வீட்டுக்கார கூட குளிக்க போல இப்படியா செய்வாங்க. ஏய் என்னடி இப்படி வந்திருக்க அரை குறையுமா? கட்டின வீட்டுக்காரருக்கு அக்கறை இல்ல. நான் போய் சோப் ஏமாமா போங்க சோப் வாங்க வந்துட்டு நான் போய் இங்க பாருங்க. சேவிங் பண்ண போறீங்களா? தெரியும் மாமா, நீங்க போய் சோப் வாங்கி என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி வளர்த்துருக்க ஆளை பாருங்க. ஐயோ பொண்டாட்டி வளர்க்கறது இல்ல, கட்டுறது. ஐயோ என்னங்க பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? அப்ப ஐயோ வச்சிருந்தா வப்பாட்டி அது. நான் ஒரு பொண்டாட்டி. மாமா நீங்க போய் 500 சோப் வாங்கிட்டாங்க. துவைக்கிற சோப்பு 2 ஒரு சொல்லியா போகும்ல. துவைக்கிற அளவுக்கு துணியா இருக்கு. அது தனித்தனியா துவைக்க வேண்டியது. நீங்க போய் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு சரி வரேன். செல்லம் வரட்டா? டா 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 டா. மாமா நாங்க துண்ட மறந்துட்டீங்க. பாருங்க என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? வளர்க்கறது இல்லம்மா, கட்டுறதுமா. ஆலோலம்